எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரவா லாடு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த லீவ் நேரத்தில் ரவா லாடு வந்து அதுக்கு ரவை வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து அதில் போட்டுட்டு, கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அது வந்து சிம்மில் கொஞ்சம் லேசாக ஹீட்டு வந்தோடனே கருகி போயிடும். அதனால் வேகமாக வறுத்துட்டு தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் வந்து ஒரு கிணத்துல போட்டு அதுக்கு நெய்யை ஊற்றி நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு இது நேரம் ஆச்சு. சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை வந்து நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வந்து அந்த வறுத்து வச்ச நெய்யில் வறுத்து வச்ச அந்த ரவையில் வந்து அதை எல்லாத்தையும் போட்டுருங்க. முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காயெல்லாம் போட்டுருங்க. எல்லாத்தையும் வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறம் அதை வந்து உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் வந்து உபயோகப்படுத்தணும்னு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா கெட்டு போயிடும். இது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். இது நல்லா வந்து இது சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ காரமாக வந்து ரிப்பன் பக்கோடா வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்பு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணியை வந்து நல்லா அந்த மாதிரி தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அந்த மாவு பச்சரிசி மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய்யெல்லாம் போட்டு குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு ஜீரகம் வந்து ஒரு சின்ன அளவு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுட சுட இருக்கிற அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா வந்து சப்பாத்தி பாத்துக்கு பிடிச்சி வச்சுருக்கோங்க. இதுதான் வந்து முறுக்கு அச்சு. அந்த ரிப்பன் பக்கோடா அச்சை எடுத்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து அதை எடுத்து அது உள்ளே வச்சுட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்தோடனே அந்த முறுக்கு அச்சில் வந்து அந்த மாவெல்லாம் போட்டு அந்த பேனில் வந்து அந்த புழிஞ்சி எடுத்துருங்க. அந்த ரிப்பன் பக்கோடாவை வந்து புழிஞ்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சும்மா அப்படியே விட்டுருங்க. எதுவும் திருப்பாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து 5 நிமிஷம் கழித்து திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த முறுக்கு குழலில் வந்து இந்த கொஞ்சம் மாவு கொட்டிட்டு வேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவை வந்து இந்த மாதிரி கையால் அந்த மாவை இந்த மாதிரி இப்படி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் 2 பக்கம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை தனியாக வச்சு அதையும் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி வந்து சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க சாப்பிடட்டும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க. நான் எல்லாத்துலேயும் லைக்ஸ் போடுங்க. நன்றி.